கேஸ் யூஸ் பண்ணி நீங்க வெல்டிங் அடிக்கலாம், கேஸ் இல்லாமலே வெல்டிங் அடிக்கலாம். வெல்டிங் மிஷின்ல இந்த வெல்டிங்கும் பண்ண முடியும், அதே மாதிரி இந்த மாதிரி மிக் வெல்டிங்கும் பண்ண முடியும். இப்போ இந்த மிஷின்ல ஒரே ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த சுவிட்ச்ல இது வந்து இப்ப மேல இருக்கு, ஓகேவா? இது மேல இருக்கு, இது வந்து ஆர்க்கு. இப்படியே இதை கீழே அமுத்தி விட்டீங்கன்னா இது வந்து மிக், அதாவது கேஸ்லெஸ் மிக் மேக். நீங்க எந்த டைப்ல வெல்டிங் அடிச்சாலும் இது கீழே இப்படி சுவிட்ச் அழுத்தி விட்டுறணும். அதே மாதிரி எந்தெந்த மெட்டலுக்கு இந்த வெல்டிங் மிஷினை பயன்படுத்தலாம்னு நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க. தெளிவா சொல்றேன், மெயில்டு ஸ்டீல் காயில நீங்க மாத்துறது உங்களோட வேலை. இந்த கேஸ்லெஸ் மிக் வெல்டிங் மிஷினை போட்டதுல இருந்து நிறைய நண்பர்கள் இதுக்கு கேஸ் தேவையா, கேஸ் வேணுமா, எப்படி வெல்டிங் அடிக்கலாம் அப்படின்னு தொடர்ந்து கமெண்ட்ஸ் மேல கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. எனக்கு டிஎம் பண்ணிருக்கீங்க, வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு இதை பத்தின ஃபுல் டீடைல்ஸையும் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். இதுக்கப்புறம் இந்த பதிவே வேணாண்டா அப்படிங்கிற அளவுக்கு இந்த மிஷினை பத்தின ஃபுல் டீடைல்ஸையும் உங்களுக்கு நான் தர போறேங்க. ஃபர்ஸ்ட் இந்த மிஷினோட மாடல் என்ன அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். ரிலான்ல 205 SYN அப்படிங்கிற இந்த மிஷினை பத்தின ஃபுல் ரிவ்யூ தான் இது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த மிஷின்ல வந்து நீங்க கேஸ் யூஸ் பண்ணி நீங்க வெல்டிங் அடிக்கலாம், கேஸ் இல்லாமலே வெல்டிங் அடிக்கலாம். கேஸ் யூஸ் பண்ணினா ஆர்கான் இல்ல CO2 இதெல்லாம் யூஸ் பண்ணி வெல்டிங் அடிக்கிறது. கேஸ் இல்லாம அப்படின்னா FCAW னு சொல்லுவாங்க, அதாவது ஃப்ளக்ஸ் கோட் ஆர்க் வெல்டிங்னு சொல்லுவாங்க. சரி, இதுல என்னென்ன மாதிரியான வெல்டிங் அடிக்கலாம்? மிக், அதாவது மெட்டல் இனட் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது மேக், மெட்டல் ஆக்டிவ் கேஸ். அடுத்தது MMA, அதாவது மேனுவல் மெட்டல் ஆர்க்னு சொல்லுவோம். அதாவது எப்படின்னா இந்த நார்மல் ஸ்டிக் வெல்டிங் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி நார்மல் ஸ்டிக் வெல்டிங், இந்த ஹோல்டரை பிடிச்சி நம்ம வெல்டிங் அடிப்போம்ல, இந்த வெல்டிங் மிஷின்ல இந்த வெல்டிங்கும் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த மாதிரி மிக் வெல்டிங்கும் பண்ண முடியும். இந்த ரெண்டு வெல்டிங்குமே நான் எப்படி பண்றது, எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் ரிவ்யூ தான் நீ கொடுக்க போறேங்க. ஃபர்ஸ்ட் மிஷினோட அறிமுகத்தை பார்த்துடலாமா? மிஷினை பொறுத்த வரைக்கும் ரொம்ப காம்பாக்டான மிஷினுங்க. மத்த மிஷின்ஸ் மாதிரி ஊன்னு எதுவும் சொல்லிக்கிட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. வாங்கின உள்ள வர ஒண்ணுமே இல்ல, மிஷின் இருக்கு, ஹோல்டர்ஸ் இருக்கு, அவ்வளவுதான். நம்ம இப்ப எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத மட்டும் பார்த்துடலாம். இங்க வாங்க. இப்ப இந்த மிஷின்ல ஒரே ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த சுவிட்ச்ல இது வந்து இப்ப மேல இருக்கு, ஓகேவா? இது மேல இருக்கு, இது வந்து ஆர்க்கு. இப்படியே இதை கீழே அமுத்தி விட்டீங்கன்னா இது வந்து மிக், அதாவது கேஸ்லெஸ் மிக் மேக். நீங்க எந்த டைப்ல வெல்டிங் அடிச்சாலும் இது கீழே இப்படி சுவிட்ச் அழுத்தி விட்டுறணும். அடுத்தது இருக்கிறதுல பெரிய சுவிட்சா பெருசா இருக்கு பாருங்க, இதுதான் கொஞ்சம் வேலை. இதுல என்னன்னா இந்த 1, 3, 3.5, 4, 4.5 இருக்குல்ல, இதெல்லாம் வந்து மெட்டலுங்க. நீங்க வந்து மிக்ல வச்சு இந்த வெல்டிங் மிஷின் அடிக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் மெட்டல். எந்த சைஸ் மெட்டலுக்கு நீங்க வெல்டிங் அடிக்கிறீங்களோ, அதாவது 1 mm இருந்து நீங்க கனெக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க எந்த சைஸ் மெட்டல் வெல்டிங் அடிக்கிறீங்களோ அந்த மெட்டலுக்கு நேரா நீங்க இதை வச்சுக்கோங்க. இந்த சுவிட்ச் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்டை வச்சு நீங்க வெல்டிங் அடிக்கலாம். ஒருவேளை உங்க ஊர்ல வந்து வோல்டேஜ் ஃபிளக்சுவேஷன்ல வோல்டேஜ் கம்மியா இருக்கு அப்படின்னா அந்த நேரத்துல நீங்க வந்து கொஞ்சம் ஆம்ஸ் ஏத்திக்கலாம். நார்மல் வெல்டிங் மிஷின்ல எப்படி ஆம்ஸ் ஏத்தி வெல்டிங் அடிப்போமோ அது மாதிரி நீங்க அடிச்சுக்கலாம், ஓகேவா? அடுத்தது கொஞ்சம் பக்கத்துல வாங்களேன். இங்க பாருங்க, இதுல 1.6, 2.0, 2.5, அது மாதிரி 3.2 இது மாதிரி இருக்குது இல்லையா. இது என்னன்னு கேட்டீங்கன்னா வேற ஒண்ணும் கிடையாது, வெல்டிங் ராடோட திக்னஸ். நம்ம நார்மல் ஆர்க் வெல்டிங் அடிக்கிறோம்ல இதுல, சோ இந்த மாதிரி ஆர்க் வெல்டிங் அடிக்கும் போது அதோட வெல்டிங் ராட் திக்னஸ் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த 3.2 அளவுக்கு பயன்படுத்திக்கலாம். அதாவது 10 kg வெல்டிங் ராட் இருக்குல்ல, 3.15 mm னு சொல்லுவோம், அதான் 3.2 மென்ஷன் ஆகுது. சோ பிரச்சனை கிடையாது, ஓகேங்களா? 3.15 10 kg ராட் வரைக்கும் நீங்க இதுல பயன்படுத்திக்கலாம். மாதிரி இந்த வெல்டிங் மிஷினை எந்தெந்த மெட்டலுக்கு யூஸ் பண்ணலாம்னு சொல்லி நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க. நார்மல் MS மெல்ட் ஸ்டீல்ல யூஸ் பண்ணிக்கலாம், SS ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல யூஸ் பண்ணிக்கலாம், கார்பன் ஸ்டீல்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி மெட்டல்லையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரி, அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது என்னென்ன பார்க்கணும், கவனிக்கணும் அப்படின்றதையும் சொல்றேன். நீங்க நார்மல் MS யூஸ் பண்றீங்கன்னா இந்த மிஷின்ல வரும்போதே பாத்தீங்கன்னா ஒரு 5 கிலோ காயில் கொடுப்பாங்க. அந்த 5 கிலோ காயில நீங்க அப்படியே யூஸ் பண்ண முடியும். ஒருவேளை SS மாத்தீங்கன்னா SS காயில் மட்டும் மாத்திடுங்க, ஓகேவா? அதே மாதிரி நீங்க ஒவ்வொன்றும் நீங்க எந்த மெட்டல் மாத்துறீங்களோ அந்த மெட்டலுக்கு தகுந்த மாதிரியான காயில நீங்க மாத்துறது உங்களோட வேலை. அதே மாதிரி நீங்க நார்மல் ஆர்க் வெல்டிங் பண்ணும்போதும் அதுக்கு தகுந்த வெல்டிங் ராடை நீங்க மாட்டிக்கணும். இதெல்லாம் வந்து நார்மல் காமனா இருக்கிற எல்லாருக்குமே புரிஞ்ச ஒரு விஷயம் தான், சரிங்களா? சோ இந்த காயில் எந்த கேஜ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம்னா 0.8, 1 mm வரைக்கும் இதுல யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ 1 mm தான் கொடுத்துருக்காங்க, கிட்டத்தட்ட 5 kg கொடுத்துருவாங்க மிஷின் வாங்கும் போதே. நான் அதை மாட்டி தான் வெல்டிங் அடிச்சிட்டு இருக்கேன், இன்னும் எனக்கே தீரல. அது பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு, எப்ப தீருதோ அப்ப சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்க் வெல்டிங் அடிச்சு காட்டிடுறேன். இப்ப ஆர்க் வெல்டிங் செட்டிங்ல இருக்கு, இங்க வாங்களேன். இப்ப இந்த மிஷின்ல இந்த ஹோல்டர் இருக்குல்ல, இது வந்து பாத்தீங்கன்னா மிக் ஹோல்டர்னு சொல்லுவோம். இந்த மிக் ஹோல்டர் வந்து இப்படி ஓரமா வச்சிருவோம். இந்த மிக் ஹோல்டருக்கு பவர் போறதுக்கு தாங்க இந்த கேபிள் இருக்கு, இந்த கனெக்டர். இந்த கனெக்டர் வந்து இப்ப நம்ம கட் பண்ணிட்டோம். அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணிட்டோம், பிளஸ்ல வந்து இந்த ஆரஞ்சு கலர் உங்களுக்கு தெரியணும்ன்றதுக்காக ஆரஞ்சு கலர்ல வச்சிருக்கேன். இப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சுவிட்ச் இருக்குல்ல, இந்த சுவிட்சை வந்து என்ன பண்ணணும்னா நீங்க மேல தள்ளி விட்டுறணும். ஏன்னா இப்ப நீங்க ஆர்க் வெல்டிங்கா மாத்திடுறீங்க. இதோ பாருங்க, இந்த ஹோல்டர் எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த ஹோல்டர் இங்க சிம்பிள் இருக்கு பாருங்க, ரொம்ப சிம்பிள் தான். இப்ப பாத்தீங்கன்னா இந்த பிளேட்ல நான் வெல்டிங் அடிச்சு காட்டுறேன். இப்ப நான் வெல்டிங் ராட என்ன பண்றேன், 3.2க்கு செட் பண்ணிட்டேன். 3.2க்கு செட் பண்ணிட்டு இந்த கிளாஸ் வந்து ரொம்ப முக்கியங்க. நீங்க மிக் வெல்டிங் அடிக்க போறீங்க அப்படின்னா இந்த கிளாஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தேவைப்படக்கூடிய நண்பர்கள் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபிளிப்கார்ட்ல நீங்க டைரக்டா வாங்க முடியும். இப்போ நான் வெல்டிங் பண்ணி காட்டுறேன் பாருங்க.
இந்த வெல்டிங் மிஷின்ல ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த ஸ்பார்க் வந்து கம்மியா இருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு கையை எடுத்துட்டு போறோம் பாருங்க. ஸோ இந்த அளவுக்கு ஸ்பார்க் கம்மியா இருக்கு பாத்தீங்களா? ஸோ அந்த அளவுக்கு அட்வான்டேஜான மிஷினா கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் ஒரு பிளஸ் பாயிண்ட் இந்த மிஷின்ல. இப்போ பாத்தீங்கன்னா நான் வெல்டிங் ஒரு ராடு ஃபுல்லா அடிச்சிருக்கேன். தெரியணும்டா நல்லா. இது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் SMAW, அதாவது ஷீல்டு மெட்டல் ஆர்க் வெல்டிங்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த டைப்ல இப்ப நான் வெல்டிங் அடிச்சு காட்டிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஹோல்டரை வந்து கனெக்ஷனை கட் பண்ணி விட்டுறலாம். நல்லா கவனிங்க, ஒண்ணுமே இல்ல. நார்மல் வெல்டிங் மிஷின்ல திருவி எடுக்கிற மாதிரி இதை திருவி எடுத்துட்டீங்கன்னா இது தனியா வந்துடும். இதுக்கு இனிமே வேலை கிடையாது. இப்போ நம்ம மிக் வெல்டிங் அடிக்க போறோம், அதாவது கேஸ்லெஸ் மிக். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத சொல்றேன். இந்த மிக் டார்ச்சுக்கு கரண்ட் போகணும் இல்லையா, இந்த கேபிளை மறக்காம கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த சுவிட்ச் இருக்கு இல்லையா, இந்த சுவிட்சை வந்து மிக்குக்கு மாத்திரணும். கீழே அழுத்தி விட்டுருங்க. இது மிக்குக்கு மாறிட்டு இப்போ மிக்கு டார்ச் நம்ம கையில இருக்கு. இங்க பாருங்களேன். இப்போ பாத்தீங்கன்னா நான் மிக்கு டார்ச்சை கனெக்ஷன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து 3 mm வச்சிருக்கேன். இதோ பாருங்க, அது பாட்டு வெளில வருது பாத்தீங்களா? இதுவே நீங்க வந்து இடத்துல டச் பண்ணீங்கன்னா வெல்டிங் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸ்ட்ரைட்டா. இப்போ நம்ம இதை வீணாக்க கூடாதுங்க. நிறைய நண்பர்கள் என்ன பண்ணுவீங்க, கட் பண்ணிடுவீங்க. இங்க பாருங்க, இப்படி இதை ஓபன் பண்ணிட்டு இது அப்படி மேல தூக்கிட்டு தெரியுதா, இது அப்படியே ஃபார்வர்ட் இல்லாம ரிவர்ஸ்ல சுத்தினீங்கன்னா இது பின்னாடி போகுது பாருங்க. இந்த மாதிரி வெளியில வந்துருச்சுன்னா உடனே கட் பண்ணிடாதீங்க, பயந்து போய் என்ன செய்யணும்னு தெரியாம. இந்த மாதிரி பின்னாடி சுத்திக்கோங்க. இது எல்லாமே ஒரு பிகினர்ஸ் வெல்டருக்கு தான். ஏற்கனவே வெல்டிங்ல வந்து பழந்துன்னு கொட்ட போட்டவங்களுக்கு இந்த வீடியோ கிடையாது. பிகினர்ஸா இருப்பீங்க, இந்த மாதிரி மிஷினை இப்பதான் வாங்குறீங்கன்னா அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஓகேவா? மறுபடியும் இதை லாக் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு இது வந்து இது எப்படி வெல்டிங் அடிக்கணும் அப்படின்றது தெரியறதுக்காக இதை வந்து ஓப்பன்ல வச்சிருக்கேன் இந்த கம்பார்ட்மெண்ட்டை. இப்போ நான் வெல்டிங் அடிச்சு காட்டுறேன் பாருங்க. உங்களுக்கு வெல்டிங் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறத ஒரு 2 mm தகரம், இந்த தகரத்தை எடுத்திருக்கேன். இந்த தகரத்துல வெல்டிங் எப்படி வருது அப்படிங்கறத இப்ப பாத்திரலாம். இவங்க பக்கத்துல வந்து காட்டு. இதை வந்து நான் ஃபுல்லா வெல்டிங் அடிக்க போறது இல்லைங்க. ஒரு விஷயத்தை நல்லா நினைப்பு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து வேரியேஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாதியிலேருந்து வெல்டிங் அடிச்சு காட்டுறேன் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ மிக் வெல்டிங் நான் உங்களுக்கு பண்ணி காட்டிட்டேன். இங்கே பாருங்க, இது வந்து முழுக்க முழுக்க வந்து கேஸ்லெஸ் மிக்குங்க, மெலிசா இருக்கக்கூடிய தகரம். இந்த வெல்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஆர்க் வெல்டிங்ல அடிச்சது. இது வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்லெஸ் மிக் வெல்டிங்ல அடிச்சது. ஸோ மிக் வெல்டிங் அப்படின்னா அது வேற, ஓகேங்களா? அது வந்து மெட்டல் இன்னட் கேஸ் யூஸ் பண்ணி அடிக்கிறது தான் வந்து மிக் வெல்டிங். இது வந்து பாத்தீங்கன்னா FCAWன்னு சொல்லுவாங்க, ஃப்ளக்ஸ் கோர்டு ஆர்க் வெல்டிங்னு சொல்லுவாங்க. நீங்க நார்மல் ஆர்க் வெல்டிங் அடிச்சுட்டு எப்படி மேல இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸ், அதாவது ஸ்லாகை வந்து கிளீன் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இதுலயும் கிளீன் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மிஷின் யாருக்கெல்லாம் யூஸா இருக்கும்னா, பிகினர்ஸ், நான் இப்பதான் வேலையை கத்துக்க போறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மிஷின் யூஸா இருக்கும். நீங்க ஃபியூச்சர்ல மிக் வெல்டிங் அப்டேட் ஆகும் போதெல்லாம் இது வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். நீங்க தெரியாம முழிச்சிட்டு நிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி இந்த டிங்கரிங் ஒர்க்கு, சின்ன சின்ன வேலைகள்லாம் பாக்குறீங்கல்ல, டிங்கரிங் ஒர்க்ல ஒரு விஷயத்த முன்கூட்டியே சொல்லிடுறேன். உங்களுக்கு இந்த மிஷின்ல அனுபவம் பண்ணி பழக்கம் இருக்கு, நார்மலா நான் வெல்டிங் அடிப்பேன் நார்மல் வெல்டிங் மிஷின்ல அப்படின்னா நீங்க வாங்கி இதுல கொஞ்ச நாள் பயிற்சி பெற்றுக்கிட்டு அப்புறமா அடிங்க. ஓகேவா? எனக்கு வெல்டிங்கே அடிக்க தெரியாது ப்ரோ, இதுதான் நான் வாங்க போறேன் அப்படின்னா அது அவங்களுக்கு கஷ்டங்க. நார்மல் வெல்டிங்காவது உங்களுக்கு அட்லீஸ்ட் அடிக்க தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் வந்து இந்த டார்ச்சை நீங்க வந்து யூஸ் பண்ண முடியும். இந்த டார்ச் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நார்மலா இப்ப வெல்டிங் அடிக்கிறீங்கன்னா வச்சு எடுத்தாலே போதும், டாக் ஆகிட்டே இருக்கும், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ சிம்பிளான ஒரு விஷயம் தான், கத்துக்கோங்க. பயிற்சி பண்ணா வராது எதுவுமே கிடையாது. இந்த பதிவு அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதிவுல வந்து நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். மறக்காம இந்த மிஷின், இப்படி ஒரு மிஷின் இருக்கு அப்படிங்கிறத உங்க வெல்டிங் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.